வணக்கம். நான் விஜயசேகர், இயற்கை மருத்துவர். ஏற்கனவே நம்ம பஞ்சபூத சக்திகளை பற்றி நல்ல விளக்கமாக பார்த்துருக்கோம். அந்த பஞ்சபூத சக்தியில் நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த அத்தனை விஷயங்களும் நம்மளுடைய உடலின் உள் உறுப்புகளோட எப்படி தொடர்பில் இருக்குது அப்படின்றத பற்றி இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம அதாவது உடல் உள் உறுப்புகளில் இப்போ மண் சக்தின்னு எடுத்துக்கிறோம். எர்த் எனர்ஜி. இந்த எர்த் எனர்ஜி அப்படின்றது, மண் சக்தி அப்படின்றது நம்ம உடலில் உள்ள எந்த உறுப்புகளோட தொடர்பில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ப்ளீன் அதாவது மண்ணீரல், இன்னொன்று ஸ்டமக் வயிறு. இந்த ரெண்டு உறுப்புகள் தான் மண் சக்தி. அதாவது இப்போ நில அதிர்வு, பூமி அதிர்வு, எர்த்குவேக்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஒரு விஷயம் பாதிக்கப்படும் போது ஒட்டுமொத்த உலகமே அப்படியே ஸ்தம்பிச்சிருக்கு இல்லையா. சேம் அதே மாதிரி தான் மண் சக்தி அப்படின்றது நம்மளுடைய வயிறு, நம்மளுடைய மண்ணீரல், இதோட இணைச்சு சொல்லியிருக்காங்க. அது உண்மைதாங்க. ஒரு மனிதனுடைய உடம்புல அடிப்படை ஒரு மனிதனுடைய உடம்புல குறிப்பாக இந்த மண் சக்தி பாதிக்கும் போது என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத நீங்கள் இந்த புவி அதிர்வு, இந்த பூமி அதிர்வு, எர்த்குவேக்ன்றதையும் ஒரு மனிதனுடைய உடம்புல உள்ள மண் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, வயிறு, மண்ணீரல் அப்படின்னு, இதை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிட்டிங்களா, கிட்டத்தட்ட ஒரு மனிதனுடைய உடம்புல உள்ள பிரச்சனைகள் என்னன்றதை ஓரளவு கண்டிப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்களே கண்டுபிடிக்கலாம்.